கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளிலும் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 1 நாளாகமம் 29 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்க கவனிப்போம். 1 நாளாகமம் 29:12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரில் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆகும். அறிக்கையிடுவோம். ஆகும். என் காரியம் எவ்வளவு மலை போல இருந்தாலும் ஆகும். உம்முடைய கரத்தினால் ஆகும். என் பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் உம்முடைய கரத்தினால் ஆகும். என் தேவை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அறிக்கையிட விரும்புகிறீங்களா? அல்லேலூயா. இந்த இதே வசனம் தியானிக்கும் போது எஸ்ரா சொன்னார்ல, என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேலே நன்மையாக இருந்து. வாசிமா 7:9. கர்த்தருடைய கரத்தை குறித்து நம்ம தியானிக்கிறோம் இல்லையா? இந்த கரத்தை குறித்து நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க, தூச்சிருக்கிறாங்க, அறிக்கையிட்டிருக்கிறாங்க. தேவனுடைய கரத்தை குறித்து நிறைய இடங்கள்ல வசனங்கள் இருக்கு. அதுல எஸ்ரா சொல்றாரு 7:9, தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் அவர் சொல்றாரு, என் தேவனுடைய கரம் தயவுள்ள கரம் என் மேல இருந்துச்சு. நெகேமியாவும் சொல்லுவார்ல 2:18 பாருங்க. 2:18 அதே நெகேமியா 2:18 பாருங்க. நெகேமியா 2:18. என் தேவனுடைய தயவுள்ள கரம், என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால். கவனிங்க, இவங்கெல்லாம் அடிமைகளா போனவங்க, சாதாரண ஆட்கள். ஆனா ஒரு ராஜா இவங்களுக்கு அனுகூலம் பண்றாருன்னா இது சாதாரண விஷயம் இல்லைல்ல. இது சாதாரண விஷயம் இல்லைல்ல. இவன் அடிமைக்கு இன்னொரு அடிமை உதவி செஞ்சா அது சாதாரண விஷயம். அடிமைக்கு ராஜா தயவு பண்றாருன்னா ஒரே காரணம், கர்த்தர் காரணம் இவங்க மேல இருந்ததுனால தானே. அல்லேலூயா. அங்க கேட்டேன் கிடைக்கல, இங்க கேட்டேன் கிடைக்கல, அங்க நடக்கல, இங்க நடக்கல. ஒண்ணு இப்ப நீங்க செய்ய வேண்டியது, கண்ணை மேல பார்த்து, வேலைக்காரரின் கண்கள் தன் எஜமான நோக்கி இருப்பது போல, வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டிகளை நோக்கி இருக்கிறது போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் அளவோ எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். அல்லேலூயா. நம்ம பார்க்க வேண்டியது ஒரே ஒரு கரம், கர்த்தருடைய கரம். அந்த டெட் எண்டுல கூட அவர் கரம் குறுக்கிட்டு வைங்களேன், காரியம் தலைகளாய் மாறி முடியும். டியாகோ மாரடோனா கேள்விப்பட்டிருக்கீங்களா? டியாகோ மாரடோனா, இந்த கிரிக்கெட் பிளேயர்லாம் இருக்கிறீங்களா? உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுமே. டியாகோ மாரடோனா 1986 வேர்ல்டு கப் அந்த இது நடக்கு, வேர்ல்டு கப் போட்டி நடக்குதா? அப்போ இந்த ஃபுட்பால் மேட்ச் ஃபைனல் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கிலாந்துக்கும் மெக்சிகோவுக்கும் ஃபுட்பால் மேட்ச் ஃபைனல் நடந்தது. இவர் டியாகோ மாரடோனாங்கிறது மிகப்பெரிய ஃபுட்பால் மேட்ச் பிளேயர், மிகப்பெரிய. இன்னைக்கு யார் பெரிய கிரிக்கெட்டில் யார்? தோனியா? அவரை விட பல மடங்கு இவர் டியாகோ மாரடோனாங்கிறவர். இவர் பல மடங்கு இந்த ஃபுட்பாலில் ரொம்ப வாங்கின இருக்கார் பாருங்க, ஆளு சும்மா கம்பீரமா. இவர் தான் ஃபுட்பால் மேட்ச் பிளேயர் டியாகோ மாரடோனா. இவர் அந்த மேட்சினுடைய இறுதி ஃபைனலில் கடைசி ஒரு கோல் போட வேண்டிய நேரத்தில் அந்த தேசமே வெக்கப்படக்கூடிய சூழ்நிலை. அந்த போஸ்ட், கோல் போஸ்ட்டும்பாங்களே, அது பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறாரா. அந்த பால் போகிற பால் அப்படி அவர் கையில் தட்டி அப்படி கோல் போய் விழுந்துச்சான் அவர் கையில். உடனே அவர் அந்த அம்பேர் அதை ரிஜெக்ட் பண்ணல, அக்செப்ட் பண்ணிட்டாங்க, தேசம் ஜெயிச்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் கேட்டாங்களா, உங்கள் கையில் தட்டி கோல் விழுவுதே, என்ன நடந்துச்சு அப்படின்னு அவர் சொன்னாராம், என் கையில் காட்ஸ் கேண்டுடைய ஹோல் அது அப்படின்னாராம். என் கை வரல, கர்த்தருடைய கரம் அங்கே குறுக்க வந்ததுனால வர வேண்டிய வெட்கம், வர வேண்டிய அவமானம் எல்லாம் மாற்றப்பட்டுச்சுன்னாராம். திஸ் இஸ் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட். இது முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட். பாருங்க என்ன சொல்ல விரும்புகிறார் ஆண்டவர். எல்லாமே முடிஞ்சு கடைசி ஒரே ஒரு மினிட் தான் இருக்கு காரியம் முடிகிறதுக்கு. அந்த நேரத்தில் அவர் கரம் பட்டுச்சுன்னு வைங்களேன், அந்த நேரத்தில் அவர் கரம் குறுக்கிட்டுச்சுன்னு வைங்களேன், காரியம் மொத்தமும் மாறுதலாய் முடிய வரும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. பவுல்
பவுல் பிரயாணப்படும் பொழுது பாருங்க, நம்ம பிரயாணத்தை எங்கிட்டோ கொண்டு போறாரு, நம்ம மெசேஜ் பிரயாணத்தை எங்கிட்டோ கொண்டு போறாரு. பவுல் பிரயாணப்படும் பொழுது கவனிங்க, அநேக நாட்களாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படலை, தப்பி பிழைப்புங்கிற நம்பிக்கை அற்று போயிடுச்சு. அப்போ கரை தெரியல, ஆனா கரம் தெரிஞ்சிச்சு. தேவ பிள்ளையே, உனக்கு யாருக்கோ சொல்றாரு, உன் வாழ்க்கையில கரை தெரியாம இருக்கலாம், ஆனா அவர் கரம் தெரியுதுல, நீ கரை சேர்ந்துருவ. அந்த hand of God என் மேல நான் கெட்டதெல்லாம் பெற்று. இந்த ஒரு வார்த்தை போதும் உங்களுக்கு. சொல்லுங்க, கரை தெரியல, கரம் தெரியுது. என் பிரச்சனைக்கு எப்போ கரை வரும், என் பிரச்சனை அப்படி மூழ்கி அப்படி அப்பப்போ வெளியில அப்படி. அந்த ஒரு வருஷம் அப்படித்தான் இருந்துச்சு எனக்கு. அப்படி உள்ள கிடப்போம். ஆழி தெரியுமா? நீங்கெல்லாம் பீச்சை பார்த்துருப்பீங்க. கடல் ஆழி தெரியுமா? அட்லாண்டிக் பெருங்கடல் இருக்குல்ல, பசிபிக் பெருங்கடல் இருக்குல்ல, சில இடங்கள் சொல்லுவாங்க எது போனாலும் திரும்ப வராதுன்னு ஒரு இடம்லாம் இருக்குது கடலுக்குள்ளே. எந்த பெரிய மிஷின், எவ்வளோ பெரிய கப்பல் போனாலும் திரும்ப வராதும், அந்த மாதிரி இடம்லாம். அதான் ஆழிம்பாங்க. அந்த ஆழிக்குள்ளே கிடக்கிறதுனால சிலருடைய வாழ்க்கை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மூச்சு வாங்குறதுக்கா அப்படி மேலே வந்துட்டு போவாங்க. மேலே வந்து மூச்சு வாங்குறதுக்கா காலையில் இந்த 10லேருந்து 11:30 மணி வரைக்கும் ஷிஃப்ட்டு போட்டு ஆக்சிஜன் கொடுக்காரு. காலையில் 8 மணிலேருந்து 9:30 வரைக்கும் சிலருக்கு ஆக்சிஜன், சிலருக்கு 6லேருந்து 7:30, இல்லை ஏகப்பட்ட 7:30 வாழ்க்கை இருக்குது. ஆனால் பாருங்கள், 6லேருந்து 7:30 வரைக்கும் ஒரு ஆக்சிஜன் ஒரு ஷிஃப்ட்டு, அப்புறம் 8லேருந்து 9:30 வரைக்கும் அப்படி ஒரு கூட்டம். அப்போ வந்து மூச்சு வாங்கிட்டு போகுது. இப்போ சிலர் வந்து வெளியே வந்து மூச்சு வாங்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ நிலைமை என்னெல்லாம் கரை தெரியல, ஆனால் கரம் தெரியுது. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் கரம் தெரியுது. அதனால் நீங்கள் கரை சேர்ந்துருவீங்க. தேவனுடைய கரத்தினாலே ஆகும் சொல்லுவதற்கான காரணம் ஒரு 5 காரணம். வேகமாக கவனிங்க. உருவம் தந்த கரம். சொல்லுங்க, என்னது? உருவம் தந்த கரம். நம்பர் 2, உருவாக்கிய கரம். சொல்லுங்க. நம்பர் 3, ஒருவராலும் தடுக்க முடியாத கரம். ஒருவராலும். நம்பர் 4, சோர்ந்து போகாமல் கிரியை செய்கிற கரம். நம்பர் 5, நடத்தும் கரம். 5 மறுபடியும் சொல்லுவோமா? 1 உருவம் தந்த கரம், 2வது உருவாக்கிய கரம், 3வது ஒருவராலும் தடுக்க முடியாத கரம், 4வது சோர்ந்து போகாமல் கிரியை செய்கிற கரம், 5வது நடத்தும் கரம். டக்குன்னு உருவம் தந்த கரம் எங்க இருக்கு? ஆதியாகமம் 2:7. உருவம் தந்த கரம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். கவனிங்க, இங்க வசனம் சொல்லுது நாசியிலே ஊதினா. அங்க வார்த்தை அருமையா இருக்குல்ல. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. அப்போ உருவாக்குறதுக்கு எது பயன்பட்டிருக்கணும்? வானத்தை படைக்கிறதுக்கு வார்த்தை பயன்படுத்தினாரு. பூமியை படைக்கிறதுக்கு வார்த்தையை பயன்படுத்தினாரு. ஆனா மனுஷனை உருவாக்குறதுக்கு, மண்ணினால உருவாக்குறதுக்கு எதை பயன்படுத்திருக்கணும்? அவரு எதை பயன்படுத்திருக்கணும்? மண்ணை எடுத்தாருனால எதெல்லாம் எடுக்க முடியும்? கையில எடுக்க முடியும். அப்போ இந்த கரம் என்ன செஞ்சுச்சா? கவனிங்க, உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதி அவனுக்குள்ள ஜீவாத்துமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? மண்ணா கடந்தவனுக்கு இப்போ ஒரு உருவம் வந்திருக்கு. மண்ணா கடந்தவனுக்கு ஒரு உருவம் வந்திருக்கு இல்லையா? அல்லேலூயா, ஆமென் சொல்றீங்களா? மண்ணோடு மண்ணா இருந்தவன் இப்போ ஒரு உருவத்தோடு வந்திருக்கிறான். ஒரு உருவம் கிடைச்சிருக்குது. இது எதனால வந்தது தெரியுமா? அவர் கரத்துல எடுத்ததுனால. ஒன்ன சொல்றேன், அவர் மட்டும் நம்மளை கரத்தில் எடுக்கணும்னு வைங்களேன், இன்னைக்கு நம்ம மண்ணாத்தான் இருப்போம். இன்னைக்கு அந்த சேற்றுல தான் கிடப்போம். இன்னைக்கு அந்த உளையான பாவ சேற்றுல தான் கிடப்போம். புரியலையா? இன்னைக்கு ஏதோ ஒரு சினிமா தியேட்டர்ல இருப்போம், ஏதோ ஒரு ஒயின் ஷாப்ல சிலர் இருப்பீங்க, எங்கெங்கே கிடப்போம்.
மண்ணா கிடந்தோம், இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி, புது உருவம். கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி, புது உருவம். அவருடைய கை நமக்கு புது சிருஷ்டியை கொடுத்திருக்கிறது, புது உருவத்தை கொடுத்திருக்கிறது. எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க? அன்னைக்கு ஆதாம மண்ணிலிருந்து உருவாக்கி ஒரு உருவத்தை கொடுத்த மாதிரி இரண்டாம் ஆதாமாகிய இயேசு பாவத்தில் கிடந்த எண்ணெய் எடுத்து புது சிருஷ்டியாக புது உருவத்தை எனக்கு தந்திருக்கிறாரு. அல்லேலூயா. எனக்கு உருவம் தந்த கரம். இந்த உருவம் தந்தது எதுக்குன்னா உலகத்துல வர்றதுக்காக. ரெண்டாவது, இந்த கரம் ஒரு வேலையை செஞ்சுச்சு, உருவாக்கிய கரம். எரேமியா 18க்கு வந்தா உருவாக்கிய கரம். எரேமியா 18:4 வாசிங்க. குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. நல்ல வேலை, அவர் கையில கெட்டு போச்சு. ஹலோ, புரியல நிறைய பேருக்கு. மறுபடியும் வாசிங்க, கவனிங்க, வசனத்தை போடுப்பா. எரேமியா 18:4. குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேற பாண்டமாக வணைந்தான். நல்லா கவனிங்க. உருவாக்கிய கரம், உருவம் தந்துட்டு அதோட விடாம, ஏப்பா நான் உருவம் தந்தது எதுக்குன்னா ஒரு நோக்கத்துக்காக உருவம் தந்தேன். இப்போ உருவத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது, இதை நான் உருவாக்கணும். இதை உருவாக்குனாத்தான் நான் இதை உபயோகப்படுத்த முடியும். அப்போ மறுபடியும் இந்த கரம் என்ன செய்யுதுன்னா, இந்த நேச கரமா இருந்தாலும் இப்போ குயவன் கரமா மாறி இருக்கு. இந்த குயவன் கரம் என்ன செய்யுதுன்னா, அப்படி வணைய வேண்டிய அந்த அந்த சக்கரத்தில் வச்சு என்னை வணைந்து கொள்ளுகிறாரு. இப்போ வணைந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த களிமண் அவர் கையில கெட்டு போயிருச்சு. நீங்களா நானா இருந்தா என்ன செஞ்சிருப்போம் சொல்லுங்க? தூர போட்டிருப்போம் இல்லையா? தூர போட்டு நிறைய பேர் நம்மளை தூர போட்டாங்களே, நம்மளை ஆகலன்னு தூர போட்டாங்களே. ஒரு சின்ன மிஸ்டேக் கவனிங்களேன். இப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், ஆண்டவர் எப்படிப்பட்டவன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கும் கர்த்தருக்கும் மட்டும் தெரிஞ்ச சில சீக்ரெட் இருக்குல்ல, சீக்ரெட், வெரி சீக்ரெட், டாப் சீக்ரெட் இருக்குல்ல, புரியலையா உங்களுக்கு? புரியலையா? உங்களுக்கும் கர்த்தருக்கும் மட்டும்தான் சில சீக்ரெட் தெரியும். உங்க வாழ்க்கையில் அந்தரங்கம் இருக்குல்ல, அந்தரங்கம், உங்க லைஃப்ல உள்ள இன்டீரியரான உள்ள இன்னர் லைஃப் இருக்குல்ல, இன்னர் லைஃப். நம்ம செஞ்சதான எத்தனையோ காரியங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் யாருக்கு மட்டும்தான் தெரியும், கர்த்தருக்கும் நமக்கும் மட்டும்தான் தெரியும். ஒரு மினிட் கவனிங்க. இதுல ஒரு துளி உங்களை பக்கத்தில் உள்ளவனுக்கு தெரிஞ்சுன்னு வைங்களேன், நீ கட்டின மனைவிக்கு தெரிஞ்சுன்னு வையேன், உன் புருஷனுக்கு தெரிஞ்சுன்னு வையேன், உன் கூட பிறந்தவனுக்கு தெரிஞ்சுன்னு வையேன், உன்னை மதிப்பான அடுத்த நிமிஷத்துல இருந்து வெளியே உன் கையை கொடுப்பான். கையை கொடுக்கும்போது அட அயோக்கிய பயல, இப்படியே பட்டவனால இவ்வளோ நாளும் நான் பல உள்ள நடப்பான்னு நினைக்க மாட்டாளா? ஒரு பயம் நம்மளை மதிக்க மாட்டான். ஏன் தெரியுமா? தெரியாததுனால இன்னைக்கு மதிக்கிறான். ஆனா கர்த்தர் எல்லாம் தெரிஞ்சோம், எல்லாம் தெரிஞ்சோம், என் வாழ்க்கையை குறித்த அத்தனை அறிஞ்சோம். இன்னும் என்ன அவர் கையில வச்சிருக்கிறாரு. இன்னும் என்ன மனசை உடைச்ச வசனம். அடுத்த வசனம் வாசிமா, அடுத்த வசனம் வாசி. அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல. இப்பதான் கர்த்தர் விளக்கமே கொடுக்காரு. இவ்வளவு நடந்ததுக்கு இப்போ இதுவரைக்கும் ஆப்ஜெக்ட், இப்போ லெசன், ஆப்ஜெக்ட் லெசன். நல்லா கவனிங்க. குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்ய கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல. சும்மா வேடிக்கை காட்டுறதுக்காக கர்த்தர் கூட்டு போகலையாக்கும். இங்க ஒரு காரியத்தை சொல்றாரு. இஸ்ரவேல் வீட்டாரே, கமா கூப்பிடுறாரு. களிமண் சும்மா அது வேற ஏதோ பானை செய்யற களிமண் நினைக்காத, நீதான் அந்த களிமண். களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆண்டவருடைய அன்பை பாருங்கம்மா. இது நல்ல களிமண் அல்ல, கெட்ட களிமண், கெட்டு போன களிமண், உதவாத களிமண், உதைக்க வேண்டிய களிமண், துப்பி தூரப்பட வேண்டிய களிமண். கர்த்தர் சொல்றாரு, என் கையில் இருக்கிறீர்கள்.
இங்க இருக்கிற தம்பி, வாலிப தம்பி, தங்கச்சி கவனிமா, நீ எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் பரவாயில்ல, நேசருடைய சத்தம் இப்போ உனக்கு நேரா துணிக்கிறது. நீ கெட்டு போய் இருந்தாலும் பரவாயில்ல, நீ இன்னும் என் கையில இருக்கிற, இன்னும் என் கையில இருக்கிற. உன்னை உருவாக்கும்படி, உன்னை கொண்டு வந்த திட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு உருவாக்கும்படி உன்னை என் கையில வச்சிருக்கிறேன். ஆனா இதுக்கப்புறம் என் கையை விட்டு போயிடாதண்ணே, இதுக்கப்புறம் என் கையை விட்டு போயிடாது, என் கையில் இரு. உதவுலும் மிதிவுலும் தண்ணியை ஊற்றுவார், காலில் மிதிப்பார், இல்லை சூளைகளை கொண்டு போய் வைப்பார். எதிர்பார்த்தது ஆசீர்வாதம். யோபு சொல்றாரு, வெளிச்சத்துக்கு காத்திருந்தா இருள் வருதுயா, நன்மை காத்திருந்தா தீமை வருதுயா. வாழ்க்கையில வருதா எதிர்பாராத ஏச்சு பேச்சு, கேவலம், அடி உத, வீட்டுக்குள்ள வீட்டுக்கு வெளியில, சபைக்கு உள்ள, ரோட்டுல, வேலை பார்க்கிற இடத்துல, நீ உண்மையான தேவ பிள்ளைதான் இல்லையா, ஜெபிக்கிற தேவ பிள்ளைதான் இல்லையா, ஆராதிக்கிற கர்த்தர் பிள்ளைதான் இல்லையா, ஆண்டவர் கரத்துல இருக்கிற பிள்ளை இல்லையா, ஆனாலும் அடி உத வருது. ஏன் தெரியுமா? உன்னை உருவாக்குறாரு கர்த்தர். அவர் விரும்புகிற குணாதிசயம் பூரணமா. கவனிங்க, நம்ம யாரும் பூரணமானவர்கள் அல்லங்கிறத புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படி ஒருவேளை நம்ம கம்ப்ளீட் ஆயிருந்தோம்னா காலி பண்ணியிருப்பாரு, சீன் ஓவர். எல்லாம் கம்ப்ளீட் ஆயிருந்தோம்னா அவனை அதுக்கு மேலே வைக்கக்கூடாது இந்த பூமியில, இல்லைன்னா ஜோலியை முடிச்சிடும். பழம் பழுத்துச்சுன்னா அதுக்கு மேலே மரத்தில் விட மாட்டாங்களையா, எடுத்துடணும். இல்லைன்னா என்ன ஆயிரும், காக்கா குருவி கொத்தி பாலாக்கி போட்டுரும், கீழே விழுந்து. அதனால தான் வசனம் சொல்லுது, அவர் பறித்து கொண்டு, மனுஷனுடைய மரணத்தை எப்படி குறிப்பிடுறாங்க பார்த்தீங்களா, அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை தடுப்பவன் யார்? ஏன் பறிக்கிறார்னா பழுத்துருச்சுக்கு மேலே விடக்கூடாது, பழுத்தனால விடக்கூடாதான் பறிக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கை இப்படி 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 இப்படித்தான் போய்கிட்டு இருக்கோம். அதுக்காக நான் பிரிவிலேஜை எடுத்துடக்கூடாது, கிருபையை லைசன்ஸை எடுக்கக்கூடாது. எனக்கு பிரியமானதை செய்யறதுக்காக கிருபை அல்ல, அவருக்கு பிரியமானதை செய்யறதுக்காக கிருபை. அப்போ நான் விரும்பாத சில அடி உத வருது, எதுக்கு தெரியுமா? இன்னும் நான் சுத்திகரிக்கப்படுறேன், இன்னும் நான் சுத்தமாகிறேன். குயவன் விரும்புகிற அந்த 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 காரியம் எனக்குள்ள நடந்து கொண்டே இருக்குது. அல்லேலூயா. அங்க அடிக்கிற, இங்க அடிச்சு உன்னை சரி பண்ணிக்கிட்டு இருக்கான், பார்த்துக்கோங்க. ஆமென் சொல்றீங்களா? உருவாக்குற கரம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் கரம் பட்டாத்தான் நமக்கு. ஒரு ராஜா தன் தேசத்தினுடைய மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒரு நாள் மாறு வேடம் போட்டு, நல்லா கவனிங்க, மாறு வேடம் போட்டு தேசத்துள்ள ஜனங்களை சுற்றி பார்க்கும்படி போனார். அப்படி சுற்றி பார்த்துக்கிட்டு வரும்பொழுது ஒவ்வொரு இடமா வயக்காட்டுக்கு போகிறாரு, ஒவ்வொரு இடமா போகிறாரு, எல்லா ஜனங்களை பார்த்துக்கிட்டே வராரு. யாரும் கண்டுபிடிக்கல அவர் ராஜான்னு. ஒரு இடத்துக்கு வந்தார், குயவன் தன் வீட்டுக்கு முன்னால் பானையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த திரிகையில் வச்சு, ஆனால் கவனிங்க, பானையை செஞ்சு காய வச்சு அங்கே அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ ராஜா வந்தவர் ஆசையாக பார்க்குறாரு, பானையில் சாப்பிட்டு பார்த்துருக்காரு, தண்ணி குடிச்சு பார்த்துருக்காரு. ஆனால் செஞ்சதை நேரில் பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், என்ன அழகாக இருக்குன்னு சொல்லி அந்த காய வச்சார்ல செஞ்சு அந்த பானையை, ஒரு பானையை போய் கையை பிடிச்சி தூக்கி அழகாக இருக்குன்னு ரசிச்சுக்கிட்டு இருந்தாரா. இந்த குயவன் திரும்பி பார்த்த உடனே யாரோ ஒருவர் தான் செஞ்சு வச்ச பாதனையை கையெடுத்து பார்க்குறாருன்னு சொல்லி, யார் அது, என்ன பண்றீங்க அப்படின்னு சத்தமிட்டாரா. உடனே ராஜா திரும்பி பார்த்த உடனே குயவன் கண்டுபிடிச்சிட்டாரு இது ராஜான்னு. உடனே குயவன் சொன்னாரு, ராஜா நீங்களா அப்படின்னு. உடனே ராஜா சொன்னாரு, யாருக்கிட்டையும் சொல்லாத, இந்த புடி உன் பானை நல்லா இருக்கு அப்படின்னு கையில கொடுத்துட்டு போயிட்டாரு. அவர் போனதுக்கு அப்புறம் தான் குயவன் பார்த்தா, இப்போ இந்த பானை இருக்குல்ல, பானை இதுல ரெண்டு பக்கத்துலயும் ராஜாவுடைய 2 கைத்தடம் பதிஞ்சிருந்துச்சான். இப்போ எல்லா பானையோட சேர்த்து இந்த பானையை வைக்காம இதை தனியா வச்சாராம். காலையில முழு பட்டணத்திலும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு, எல்லாரையும் கூப்பிட்டாரு. கவனிங்க, ராஜா கைப்பட்ட பானை இருக்கு, எத்தனை பேருக்கு வேணும்னு மொத்த தேசமும் வந்திருந்துச்சா. அது வரைக்கும் அந்த பானைக்கு 50 ரூபா, ஆனா அந்த ஒரு பானைக்கு பல லட்சம் கொடுத்து அதை வாங்கிட்டு போனாங்க. காரணம் என்ன சொல்லுங்க?
ராஜா கைப்பட்டா பட வேண்டிய ஒரு கைய வாழ்க்கையில பட்டா என் மதிப்பு கூடும். யார் யாரு கரமோ பட்டுச்சு, என் ஜபம் இப்போ ஒரே ஒரு ஜபம், என் மேல உங்க கரம் படட்டு ஆண்டவரே. கேளுங்க, விருப்பம் உள்ளவங்க கேளுங்க, வாலிபர் எல்லாரும் கேளுங்க. என் மேல என்னுடைய குயவனாகிய என் பரலோக குயவனுடைய கரம் படணும் ஆண்டவரே. உங்க கரம் பட்டா என் மதிப்பு கூட ஆண்டவரே. தேவனுடைய கரம் மேல பட்டா தூர போடப்பட்ட அதே ஜனங்கள் முன்பதாக உன் மதிப்பை கர்த்தர் கூட்டி காண்பிப்பாரு. எல்லாரும் உன்னை தூர போட்டாங்களே, காரி துப்புனாங்களே, உன்னை மதிக்காம போனாங்களே, உன்னை அவ்வளோ அவமானப்படுத்தினாங்களே, சொந்தக்காரன் தான் ஆனா உன்னை கூப்பிடல, உன்னை அவமானப்படுத்தினாமல. கர்த்தர் சொல்றாரு, என் கரம் மேல படும் பொழுது உன் மதிப்பு அவனுக்கு முன்னால நான் உயர்த்தி காண்பிப்பேன். யோபு 42:2 ஒருவராலும் தடுக்க முடியாத கரம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவனிங்க நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். உருவந்த கரம், உருவாக்கிய கரம். இங்க சொல்றாரு, இந்த கரம் செயல்பட்டு அவனிங்க நான் செயல்படுறேன். என் காரியத்துல நான் முன்னால போறேன்னா போட்டிக்கு இன்னும் 4 பேர் வந்து தடுத்துருவான். நான் சப்போர்ட்டுக்கு இன்னும் ஒரு 10 பேரை கூட்டு போறேன்னா அவன் இன்னும் வலிமையானவர்களை கூட்டு வந்து தடுத்துருவான். நம்ம காரியத்துக்கு நம்ம செயல்படும் பொழுது அதை மனுஷனால தடுக்க முடியும். 4 பேரை கூப்பிட்டு நம்ம செயல்படும் பொழுது அதையும் தடுக்க முடியும். ஆனா என் காரியத்துக்காக அவர் செயல்படுவாரானா தடுக்க முடியாது, தடைபடாது, ஒருவராலும் தடைபடாது. அவர் செய்கிறதை யாரும் தடுக்க முடியாது. ஒருவராலும் தடுக்க முடியாத கரம். அவர் கரம் செயல்படும் யாராவது குறுக்க நிக்க முடியுமாங்க? 43:13 ஏசாயா சொல்றாரு. ஏசாயா 43:13 கர்த்தர் சொல்றாரு இந்த வசனத்துல. ஏசாயா 43:13 நாள் உண்டாகாதற்கு முன்னும். கர்த்தர் யாருன்னு பார்க்கணும், கவனிங்க. நாள் உண்டாகிறதுக்கு முன்னே நானே இருக்கிறேன். ஓ, என்ன அருமையான வார்த்தை இல்ல? கவனிங்க, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, 1, 2, 3, 31, ஜனவரி டு டிசம்பர் 2024 இப்படி நாட்கள் உருவாச்சுல. நாட்கள் எப்போ உருவாச்சு தெரியுமா? லிசன், நம்ம உண்டாக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் நாட்கள் உருவாக்கப்பட்டது. அது தெரியுமா? நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் தான் நாட்கள் உருவாச்சுல. கர்த்தர் சொல்றாரு, டேய் நீ பிறந்ததுக்கு அப்புறம் நாள் உருவாச்சு. நான் யார் தெரியுமா? நீயும் அந்த நாட்களும் பிறக்கிறதுக்கு முன்னாலே நான் இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? உன் வாழ்க்கையில உன் காரியத்துல தேவன் செயல்படுகிறத யாராலையும் தடுக்க முடியாது. கவனிங்க, அன்னைமார் குறுக்க வந்து தடுத்துட்டாங்க. அவன் கொஞ்சம் அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கலான்னு பார்த்தான். அன்னைமார் குறுக்க வந்து தடுத்தான். அப்புறம் அரண்மனையில் கொஞ்சம் நல்ல பொறுப்புல இருந்தான். அங்கேயும் ஒரு கிழவி வந்து தடுத்துட்டா. அப்புறம் சிறைச்சாலையில் கொஞ்சம் நல்ல ரெவலேஷன்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தான். அங்கேயும் ஒருத்தன் மறந்து போயிட்டான், அதுவும் தடுக்கப்பட்டுச்சு. எல்லா இடத்துலையும் தடுக்கப்பட்டுச்சுல. ஆனால் 41:14 கர்த்தர் கரம் குறுக்க வந்துச்சுல, அங்க யாரும் தடுக்க முடியல. அண்ணனும் தடுக்க முடியல, வேற யாரும் தடுக்க முடியல. காரணம், ஒருவராலும் தடுக்க முடியாத கரம். தேவ பிள்ளைகளே, இதுவரைக்கும் நீ அட்டன் பண்ண இன்டர்வியூ, இதுவரைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன், நீங்க போக வேண்டிய உயர்வு, ஏதோ கரங்கள் வந்து தடுத்து இருக்கலாம். ஆனா இப்போ அவரே உங்க களத்துல இறங்கி செயல்படுவாரு, யாரும் தடுக்க முடியாது. சங்கீதம் 8:3 உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு தெரியுது ஆண்டவரே. நல்லா கவனிங்க, உமது விரல்களின் கிரியா, உம்முடைய வானங்களை நீ ஸ்தாபித்தது, சந்திர நட்சத்திரத்தை பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு தெரியுது. நமக்கு இப்போ ஒண்ணு தெரியுது. என்ன தெரியுமா? கவனிங்க, நம்ம வீட்டில் இந்த அரைக்காப்புடி சோறை பொங்கிட்டு தலைவிதியாகிய சாம்பாரை வச்சுட்டு அந்த காய்கூட்டை பொறிச்சிட்டு நம்ம ஆட்கள் ஐயோ மலை ஏறி இறங்கின மாணிக்கு கைகாலாம் வலிக்குங்க, டீ நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு உட்காந்துருந்தாங்க. என்ன செஞ்சு வச்சாங்க? ஒரு அரைக்காப்புடி சோறை வடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டு தலைவிதி சாம்பாரை வச்சிருக்காங்க.
கவனிக்கீங்களா? இந்த காரியத்தை வச்சுட்டு இல்லையா, அது காலையில் பருப்பு குழம்பு, நைட்டு தோசைக்கு அது சாம்பார். சில வீட்டில் காலையில் பருப்பா சாம்பாராக இருந்தால் சூடு பண்ணி மறுநாள் பருப்பு கூட்டம் மாறிடுது. அது இப்படியெல்லாம் டெக்னிக் இதெல்லாம் செஞ்சுட்டு கை வலிச்சிருது நமக்கு. அதே மாதிரி நம்மளுக்கும் சும்மாவா, நம்ம கொஞ்சம் தூரம் பைக்கை ஓட்டிட்டு கை வலிக்குது, நான் போல நீ கடைக்கு போயிருன்றோம் இல்லையா? எல்லாருக்குமே நீங்களும் நானும் கொஞ்ச நேரத்தில் சோர்ந்து போகக்கூடியவர்கள். ஒரு சின்ன வேலையை செஞ்சுட்டு சோர்ந்து போயிடுவோம். சில நேரத்தில் சரீரத்தில் களைச்சு போயிருந்தோம், சில வேலைகளில் ஆவியில் சோர்ந்து போயிடுவோம். ஆத்துமாவில் இதுக்கு மேலே இது முடியலை, போராடி முடியலை, சோர்ந்துட்டு அடுத்து ஒரு முடிவு எடுக்கும். இனிமேல் இந்த காரியத்தை முயற்சி எடுத்து வீண், இனிமேல் இதை முயற்சி எடுக்க வேண்டாம். ஆவியில் சோர்வு வருது, மனசில் சோர்வு வருது. ஏன்னா கொஞ்ச நேரம் செயல்படுவோம், ஒரு 6 மாதம் முயற்சி பண்ணுவோம், 1 வருஷம் முயற்சி பண்ணுவோம், முஞ்சி போன ஒரு 5 வருஷம் முயற்சி பண்ணுவோம். அதுக்கு மேலே நடக்கலையா சோர்ந்து உக்காந்துருவோம். நம்ம கை சோர்வடைய வேண்டிய கை, சோர்வு அடையும் கை. ஆனால் இங்கே சங்கீதக்காரர் சொல்றாரு, உமது விரல்களின் கிரியை நான் பார்க்குறேன், எனக்கு ஒரு காரியம் புரியுது ஆண்டவரே. கர்த்தர் கரம் எப்படிப்பட்ட கரம் தெரியுமாங்க? இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார்ல, அப்போ செயல்பட ஆரம்பிச்ச கரம் இப்போ வரைக்கும் சோர்ந்து போகல, அது செயல்பட்டு கொண்டே இருக்குது. இன்னைக்கு ஓ வாழ்க்கையில, குடும்பத்தில், சபையில, தேசத்துல செயல்படுறாரு, ஊருக்குள்ள செயல்படுறாரு, பட்டணத்துக்குள்ள செயல்படுறாரு. வானத்தை படைச்சிட்டு சோர்ந்து போய் உட்கார்ந்தாரா? இல்ல. ஒரு காரியம் ஆரம்பிச்சு சத்துரு தடுத்துட்டு மறுபடியும் சோர்ந்து போய் உட்கார்ந்தாரா? இல்ல. அவர் கவனிங்க, சத்துரு குறுக்க வந்தா, அவருடைய படைப்புல குறுக்க வந்து விளையாண்டா, பாவம் செய்ய வச்சு விழ வச்சா, ஆனாலும் சோர்ந்து போகல, மறுபடியும் கிரியை செஞ்சார்ல, குமாரனை அனுப்பினார்ல, இன்னைக்கு வரைக்கும் சபையை கட்டி கொண்டு இருக்கிறார்ல, தேசத்துல கிரியை செய்யறார்ல. நம்முடைய தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அர்த்தம் என்ன தெரியுமா? இப்ப வரைக்கும் செயல்படுகிறாரு, அவர் சோர்ந்து போகவே இல்லை. ஆண்டவர் எனக்கு சொல்ற சத்தியம் என்ன தெரியுமா? சில காரியங்களை நீ செயல்பட்டு நீ சரீரத்திலையும் களைச்சு போன, ஆவியிலையும் நீ இழைச்சு போன, சோர்ந்து போய் கை தொங்கிருச்சு, கழுத்து தொங்கிருச்சு, இதுக்கு மேல முடியல ஆண்டவரே, எவ்வளவுதான் முயற்சி பண்றது, என்னால அதை செயல்பட முடியல, நான் உட்கார்ந்துருந்தேன் அப்படின்னு நீ சரீரத்திலையும் தோய்ந்து போய் ஆவியிலையும் நீங்க மொத்தத்துல அணைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, ஏன் கரம் சோர்ந்து போகாமல் செயல்படுகிற கரம் இனிமே உன் வாழ்க்கையில, உன் காரியத்துல இனிமே ஒன்னால செயல்பட முடியாது, ஆனா என் கரம் செயல்பட போகிறது. ஜெபிக்க விரும்புறது யாராவது இங்க இருந்தீங்கன்னா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் செயல்பட்டு சோர்ந்து போயிட்டேன், ஆனா அன்று முதல் இன்று வரை நீ சோர்ந்து போகாமல் கிரியை செய்கிற கர்த்தர். என் வாழ்க்கையில உங்க கரம் கிரியை செய்யட்ட ஆண்டவரே, சோர்ந்து போகாமல் கிரியை செய்கிற ஆண்டவர் உங்க கரம் கிரியை செய்யட்டும். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, பெரிய பரிசுத்தவான், பூமியில மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் மோசே எகிப்திலிருந்து அழைச்சிட்டு வரும் பொழுது மிடில் இடையிலேயே சோர்ந்து போனார்ல, சோர்ந்து போய் என்ன சொன்னாரு? என்னை எடுத்துக்கோங்க பேசாம, இவங்களை ஆனா பெத்த அல்ல என் பேரை கிரிக்கு போடுங்க. எத்தனை முறை சோர்ந்து குப்புறப்படுத்து கிடந்தாரு. ஆனா கர்த்தரை பாருங்க, எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த பலத்த கரம், இடையில செங்கடல் வந்துச்சு, இடையில அமலேக்கிய வந்தா, இடையில எத்தனையோ போராட்டம் வந்துச்சு, அவர் கரம் சோர்ந்து போகவே இல்லை. சோர்ந்து போகாமல் கிரியை செய்து அவர்களை எங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அங்கே கொண்டு போய் சேர்க்கும்படி இறுதி வரை அந்த கரம் செயல்பட்டது. உங்க வாழ்க்கையில கர்த்தர் எப்போ எதுக்காக கைபிடிச்சாரோ, இடையில என்ன நடந்தாலும் சோர்ந்து உங்க கையை விட்டுற மாட்டாரு. உங்களை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கிற வரைக்கும் கர்த்தருடைய கரம் உங்க வாழ்க்கையில செயல்படும். நீங்க சோர்ந்து விட்டு போன காரியத்தையும் சோர்ந்து போகாத அவர் கையில் எடுத்து செயல்படும். நம்புறீங்களா? இதெல்லாம் எப்படி நடக்கும் தெரியுமா? ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கெட்டதெல்லாம் ஒன்னே ஒண்ணு கவனிங்க, உருவம் கொடுத்த கரம், உருவாக்கிய கரம், ஒருவராலும் தடுக்க முடியாத கரம், சோர்ந்து போகாமல் கிரியை செய்கிற கரம், நடத்தும் கரம். 139 சங்கீதங்களின் புஸ்தகம் 9:10 வாசிக்கணும். 9:10 வாசிங்க. 139வது சங்கீதம்
வசனம் 9, 10 வாசிங்க. நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து எல்லாரும் கவனிங்க. சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். ஆமென் சொல்றேன். எத்தனை பேருக்கு ஆமென்? அது சொல்றாரு. ETV டிரான்ஸ்லேஷன்ல ERV சொல்றாங்க. அதே 9, கர்த்தாவே அந்த சமுத்திரத்தின் கடையாந்தரம் என்ன அர்த்தம் தெரியுமா? சூரியன் உதிக்கும் கிழக்கிற்கு நான் சென்றாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் மேற்கே கடலுக்கு சென்றாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். உமது வலதுகை என்னை தாங்கும். நீர் என்னை நடத்துவே. சொல்றாரு, விடியற்காலத்து செட்டை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரத்தில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். சொல்லுங்க, உமது கை என்னை நடத்தும். அங்க பார்த்து எல்லாரும் சொல்லுங்க, உமது கை என்னை நடத்தும். உமது கை என்னை நடத்தும். ஹேண்ட் ஆஃப் காட் மேல நான் கேட்டது. சமுத்திரத்தின் கடையாந்தரம் என்ன தெரியுமாங்க? நீங்க கடற்கரையில் போய் நில்லுங்க. கரையில் நின்றுக்கிட்டு கண்ணை ஏறிட்டு பாருங்க. இந்த கரைக்கு அத்த பக்கம் அடுத்த பக்கம் கண்ணு கெட்டாதுரம். இப்படி சொல்றேன். கன்னியாகுமரியில போய் நின்றுட்டு சூரியன் உதிக்கல, சன்ரைஸ் ஆகுதுல. அந்த சன்ரைஸ் ஆகுது பாத்தீங்களா? அந்த திசை பாத்தீங்களா? அந்த திசை அந்த சன் எங்க இருந்து வர்ற மாதிரி தெரியும்? உள்ள இருந்து வர்ற மாதிரி தெரியுதுல. அதான் சமுத்திரத்தின் கடையாந்தரம். அதான் சமுத்திரத்தின் கடையாந்தரம். சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் வேற வழியே இல்லை, நான் சமுத்திரத்தின் கடையாந்தரத்துக்கு போறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? கால் வைக்க முடியாத இடம் சமுத்திரத்தின் கடையாந்தரம். அலையடிக்கிற இடம் சமுத்திரத்தின் கடையாந்தரம். பயமுறுத்துகிற இடம் சமுத்திரத்தின் கடையாந்தரம். என் திறமைகள் தோற்று போகிற இடம் சமுத்திரத்தின் கடையாந்தரம். என்னுடைய அனுகூலங்கள் எல்லாம் அற்று போகிற இடம் சமுத்திரத்தின் கடையாந்தரம். யாராலையும் உதவி செய்ய முடியாத இடம் சமுத்திரத்தின் கடையாந்தரம். ஆனா அங்கேயும் என்ன ஒரு கை நடத்தும். அங்கேயும் உன் குடும்பத்தை ஒரு கை நடத்தும். அங்கேயும் உன் பிள்ளைய ஒரு கை நடத்தும். அங்கேயும் உன் சபைய உன் ஊழியத்தை ஒண்ணு 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 சார்ந்தவர்கள் உன் தரிசனத்தை அங்கேயும் கர்த்தருடைய கை நடத்தும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி தேவ பிள்ளையே, நிக்க முடியாத இடத்துல நிக்கிறையா? அலை அடிக்கிற இடத்துல நிக்கிறையா? காலை வைக்கவே முடியலன்னு பயப்படுறையா? யாரு உதவி செய்ய முன் வரலன்னு சொல்லி யோசிக்கிறையா? உதவி அற்றுப்போயில இருக்கிறையா? அப்பனா நீ இருக்கிறது சமுத்திரத்தின் கடையாந்தரம். கர்த்தர் சொல்றாரு, அங்கேயும் என் கை உன்னை நடத்தும். என் கை உன் குடும்பத்தை நடத்தும். என் கை உன் சபை ஊழியத்தை நடத்தும். என் கை உன்னை நடத்தும். எல்லாம் கண்ணை மூடி ஆவியில நிரம்பி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. நன்றி அப்பா. உங்க கை என்ன நடத்தும். உங்க கை என்ன நடத்தும். அறிக்கையிடு தேவ பிள்ளையே. ராபாக்கா, என்ன செய்ய போறேன்னு யோசிக்கையா? பிள்ளைக்கு படிப்பு முடியுது, என்ன செய்ய போறேன்னு தெரியல. அவன் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்ன செய்ய போறேன்னு தெரியல, யோசிக்கிறியா? நிக்க முடியாத இடம் சமுத்திரத்தின் கடையாந்தரம். அங்க யாரு வர முடியாது. உன் பாஸ்ட் வர முடியாது, உன் பேரண்ட்ஸ் வர முடியாது, கூட பிறந்தவர்கள் வர முடியாது. ஆனா உன்னை உண்டாக்கினவருடைய கரம், உன்னை உருவாக்கினவருடைய கரம், உன்னை கைப்பிடிச்சவருடைய கரம் அந்த கடையாந்தரத்துல உன்னை நடத்தும். Hand of God, அப்படியே முழங்கால் போடும். நான் கேட்டதெல்லாம் பெற்று கொள்வே. நான் ஆண்டவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, இந்த பாரு, அந்த கடையாந்திரத்தில் என் கை உன்னை நடத்தணும்னா நீ உன் கண்ணு என் கரத்தை மட்டும்தான் பார்க்கணும். வேலைக்காரன் எஜமான் கையை பார்க்குறான், வேலைக்காரி எஜமாட்டியின் கையை பார்க்குறா. அதே மாதிரி நம்முடைய கண்கள் நம்முடைய எஜமானனாகிய தேவனாகிய கர்த்தரின் கரத்தை மட்டுமே பார்க்கும்படி கர்த்தர் விரும்புகிறாரு. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இனிமே எந்த கை எனக்கு வேண்டாம்.
ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல, நான் கேட்டதெல்லாம் உங்க கரம் மட்டும் என் மேல இருக்கட்டும். ஆண்டவரே, சிலருடைய வாழ்க்கையில வேற எந்த கரம் வந்தாலும் அவங்கள இதுக்கு மேல தூக்க முடியாத இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை தூக்கும்படி கடையாந்திரத்திலும் பிடிக்கிற கர்த்தருடைய கரம் இந்த ஆராதனையில் இறங்கி வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த கரத்தை கொண்டு உங்க ஜனத்தை ஆசீர்வதிங்க. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. நீர் பெருக, நாங்கள் சிறுக வேணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.